நடிகை திவ்யா பாரதியுடன் டேட்டிங்கில் இருக்கிறார். இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ் என தகவல்கள் பரவி வந்தன. இதற்கு ஜி.வி. பிரகாஷ் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது திவ்யா பாரதி பதில் அளித்துள்ளார். கடந்த சில நாட்களாக ஜி.வி. பிரகாஷ் மற்றும் திவ்யா பாரதி இடையே காதல் இருப்பதாக வதந்தி பரவி வந்தது. அதற்கு ஜி.வி. பிரகாஷ் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லாத தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தில் என் பெயர் இழுக்கப்பட்டுள்ளது எனவும் ஜி.வி.யின் குடும்ப பிரச்சினைகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நடிகை திவ்யா பாரதி விளக்கம் அளித்துள்ளார். ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி பிரிவுக்கு ஜி.வி. பிரகாஷ் நடிகை திவ்யா பாரதி இடையேயான காதல்தான் காரணம் என கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியது. ஜி.வி. பிரகாஷ் நடிகை திவ்யா பாரதியுடன் டேட்டிங் சென்றதாகவும் கூறப்பட்டது. இது குறித்து ஏற்கனவே ஒரு நிகழ்வில் பேசியிருந்த ஜி.வி. பிரகாஷ், நான் ஏதோ திவ்யா பாரதியுடன் டேட்டிங்கில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அவரை படப்பிடிப்பு தளத்தில் மட்டுமே நான் சந்தித்தது உண்டு. படப்பிடிப்பு தளத்தினை தாண்டி வெளியே எங்கேயும் அவரை சந்தித்தது இல்லை. எனக்கு திவ்யா பாரதி ஒரு நல்ல நண்பர் மட்டுமே என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த பேட்டியின் போது திவ்யா பாரதியும் உடனிருந்தார். அப்போது எனக்கும் பலர் மெசேஜ் அனுப்புவார்கள். உடனே இவருக்கு அனுப்புவேன். இவரோ விடுங்க பார்த்து கொள்ளலாம் என்பார். சில சமயங்களில் கஷ்டமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். ஆனாலும் சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் உலாவி வந்தன. இந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நடிகை திவ்யா பாரதி. இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டேட்டஸ் வெளியிட்டுள்ள அவர், எனக்கு எந்த தொடர்பும் இல்லாத தனிப்பட்ட ஒரு குடும்ப விவகாரத்தில் என் பெயர் இழுக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், எனக்கு எந்த தொடர்பும் இல்லாத தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தில் என் பெயர் இழுக்கப்பட்டுள்ளது. ஜி.வி.யின் குடும்ப பிரச்சனைகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வெளிப்படையாக சொன்னால் நான் ஒரு நடிகரை ஒருபோதும் டேட் செய்ய மாட்டேன். நிச்சயமாக ஒரு திருமணமான ஆணுடன் டேட்டிங் செய்ய மாட்டேன். ஆதாரமற்ற வதந்திகள் என் கவனத்தை ஈர்க்க தேவையில்லை என்று நம்பி நான் இதுவரை அமைதியாக இருந்தேன். இருப்பினும் இது ஒரு எல்லையை தாண்டியது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால் என் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். நான் ஒரு வலிமையான சுதந்திரமான பெண். நான் வதந்திகளால் வரையறுக்கப்பட மாட்டேன். எதிர்மறையை பரப்புவதற்கு பதிலாக ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவோம். எனது எல்லைகளை மதிக்கவும். இந்த விஷயத்தில் இது எனது முதல் மற்றும் இறுதி அறிக்கை என கூறியுள்ளார்.